பச்சை புளி சட்னி பண்ண போறோம். ஓகே. பச்சை புளி சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, புளி, வரமிளகாய், உப்பு, தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு. தக்காளி வந்து ஒண்ணு வணக்கி அது கூட சேர்த்து நம்ம அரைச்சுக்கிறோம். ஒரு தக்காளி போதும். ஒரு தக்காளி போதும். எண்ணெய் விட்டுக்கலாம். சோ இந்த மாதிரியான பாரம்பரிய உணவுகள்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலா எங்க பாட்டி கிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. தக்காளி வந்து நம்ம ராவா யூஸ் பண்ணோம்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது. சோ அதனால தக்காளி மட்டும் நம்ம வணக்கிக்கிறோம். மீதி வந்து எல்லாமே பச்சையாவே அரைச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கிறோம். ஓகே. சோ பாட்டி வந்து நல்லா சமைப்பாங்க. நல்லா சமைப்பாங்க. ஓகே. அவங்க பீரியட்ல வந்து இதெல்லாமே ரெகுலராவே டே டு டே லைஃப்ல சாப்பிட்டு இருந்த ஒரு டிஷ் இதெல்லாம். ஓகே. சோ நம்ம இப்ப தேங்காய் சட்னி. ஆமா, தேங்காய் சட்னி. ஆமா. இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து அரைச்சிடலாம். ஓகே. அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வெங்காயம் எடுத்திருக்கோம். வெங்காயத்தோட மிளகாய் வத்தல் எடுத்திருக்கோம். ஓகே. அது கூட வந்து நம்ம கருவேப்பிலை, புளி. மெயினா இந்த சட்னியோட இன்கிரிடியன்ட் வந்து புளி. ஓகே. புளி வந்து நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து நம்ம போடணும். ஓகே. சோ பச்சையா எடுத்திருக்கிற அந்த வெங்காயம் இதோட வந்துட்டு அந்த புளி வத்தல் சேரும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இப்ப வந்து தக்காளி நம்ம வணக்கி வச்சிருக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கூட வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சட்னி அரைச்சாச்சு. சூப்பர். இத வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சுக்கலாம். ஓகே. தேங்காய் எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிக்கும் போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பச்சையா சட்னி இது பண்ணிட்டு இது தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது இன்னும் மனமா இருக்கும். ஓகே. சோ இந்த பச்சை புளி சட்னி இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஆட்சி ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய பாட்டி அவங்க எல்லாம் வந்து பாரம்பரியமா அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல இப்ப எப்படி நம்ம வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் சாப்பிடுறோமோ அந்த மாதிரி இந்த பச்சை புளி சட்னியை அவங்க ரொட்டீனா வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த கொள்ளு அடையும். இதெல்லாம் வந்து இப்பதான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் விட்டு விலகி இருக்கும். சோ அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய ரொட்டீன் ஃபுட்ல வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருப்பாங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு. எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ. இப்ப கடுகு போட்டுக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நல்லா தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டிருக்காங்க. கடுகு கொஞ்சம் பொரியறதுக்கு நம்ம டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் உளுந்து சேர்க்க போறாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே. சோ உங்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் எல்லாம் எப்படி ஆர்வம் வந்தது? யூஸ்வலா அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கெல்லாம் ஏதோ செஞ்சதையே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கிறது போர் அடிச்சிருது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி முன்னாடி அவங்க செஞ்சிட்டு இருந்தது நமக்கு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது தான். ஓகே. எவ்வளவு நேரம் கொதிக்க விடணும்? சும்மா ஒரு 1 மினிட் இருந்தா போதும். ஓகே. தேங்காய் எண்ணெயோட மணம் நல்லா இருக்கு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஓகே. ஒரு 1 நிமிஷம் இருந்தா போதும். சரி. நம்ம வந்து இந்த பவுல்ல மாத்திக்கலாம். ஓகே.
இப்போ பச்சை புளி சட்னி ரெடி ஆயிருச்சு. ஓகே, இந்த கொள்ளு அடைக்கு வந்து இது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். சூப்பர், ட்ரை பண்ணி பாருங்க. ஷூர் மேம். தேங்க்யூ. இந்த கொள்ளு அடை பச்சை புளி சட்னி ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட போறேன். ஸோ அதனுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருக்கு. ஸோ நிச்சயமா உங்களுக்கும் இருக்கும். அதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பர் மேம். இப்பதான் தெரியுது எதுக்கு நீங்க இந்த சட்னியை காம்போவா போட்டீங்கன்னு. பிளெயினா இருக்கு அந்த கொள்ளு தோசை, அதோட இந்த சட்னி வந்து நல்லா சட்பட்டாவா சூப்பரா இருக்கு. அந்த புளிப்பு வந்து நல்லா தூக்கலா இருக்கு. அதனால அது எல்லாமே நீங்க பச்சையா போட்டிருந்தாலும் அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பச்சை புளி சட்னி செய்யும் முறை: வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறிய பிறகு நறுக்கிய தக்காளியை சேர்த்து வதக்கவும். மிக்சியில் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, புளி, பின்பு வதக்கிய தக்காளி ஆகியவற்றை சேர்த்து இதோடு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு அரைக்கவும். பின்பு வாணலியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறிய பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அரைத்து வைத்த கலவையை இதோடு சேர்த்து கொதிக்க விடவும். இதோ சுவையான பச்சை புளி சட்னி தயார். ஓகே வீவர்ஸ், இப்ப நமக்கு வந்து ஓப்பனிங்ல கொள்ளு அடையும் அதுக்கு காம்பினேஷனா பச்சை புளி சட்னி இது ரெண்டையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டினாங்க. சோ கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்தது தேர்ட் ரெசிபி நமக்காக என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.